ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வேதம் சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகத்திலே, நான் எஜமானானால் என் கனம் எங்கே? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இரண்டு வித்தியாசமான பகுதிகளை வகிக்கிறார். ஒன்று, அவர் எஜமான். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எஜமானானால் என் கனம் எங்கே? அதுக்கு முந்தின வார்த்தையில, நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்படியானால் ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று அதனுடைய மதிப்பை சொல்லுகிறது, இன்னொன்று அது எந்த நாட்டை சார்ந்தது என்று சொல்லுகிறது. எல்லா நாணயங்களுமே ரெண்டு பக்கங்கள் உண்டு. ஒன்று வேல்யூ, அடுத்து அது எந்த நாட்டிற்கு சொந்தமானது. அதனால ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிற வார்த்தை, அவர் நம்முடைய பரம தகப்பன். அந்த லார்ட் என்று சொல்வது ஆங்கிலத்துல எஜமான், காட் என்று சொல்வது அது தகப்பன். அங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் உன் தகப்பன், ஆனால் எனக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இரண்டாவது சொல்கிறார், நான் நிஜமான், என்னை கனம் பண்ணுவதில்லை. இந்த திருச்சபைக்கு வருகிற அநேகர் அந்த பயமும் அந்த கனமும் இல்லாதிருப்பது வருத்தமானது. ஏதோ சபைக்கு போகிறார்கள், பல செய்தியை சொல்லியிருக்கிறேன். அந்த பயம் அந்த கனம் இல்லை. ஊழியனை கனம் பண்ணுவது, வார்த்தையை கனம் பண்ணுவது, தேவனுடைய அந்த நோக்கத்தை கனம் பண்ணுவது, தேவ சித்தத்தை கனம் பண்ணுவது, அந்த எண்ணமே இல்லை இன்றைக்கு மக்களுக்கு. துக்கமான ஒன்று. நாளிலே அந்த எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஆங்கில எழுத்துக்களில் வருகிறது, மாஸ்டர். அதனுடைய விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். MASTER. இது ஒரு வித்தியாசமான செய்தி. இந்த மாஸ்டர் என்பதற்கு எப்படியெல்லாம் திருமறை விளக்கம் சொல்லுகிறது. முதலாவதாக, மாஸ்டர் அவர் யார் என்றால், 2 நாளாகமத்து புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் யார் என்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில், அவர் அந்த எஜமான் யார் என்றால் இரக்கமுள்ள எஜமான். இந்த பூமியிலே அநேக எஜமான்கள், கொடூரமான எஜமான்கள். சம்பளம் கொடுப்பதில்லை, வேலை வாங்குகிறார்கள். நீதியற்ற எஜமான், கொடூரமான எஜமான். நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். என்னோட தகப்பனார் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஒரு கடையிலே அவர் வேலை செய்தார். சிறுபிராயத்திலே போனார். மரிக்கும் காலம் வரைக்கும் அந்த கடையில இருந்தார். அவர் ஒரு நாள் அவருடைய கூலி, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், மிகுந்த குறைந்த சம்பளம் தான். 2 டிஜிட் தான், நாட் 3 டிஜிட், 2 டிஜிட். அதுதான் அவர் வாங்கின சம்பளம். 40 ஆண்டுகள் வேலை செய்தார். ஆனால் அந்த இடத்துக்கு வெளியே வரும்போது வெறுங்கையா வெளியே வந்தார். அந்த முதலாளி மரித்து போனார். நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த குடும்பமே இன்றைக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் மரித்து போனார்கள், மகள்கள் மரித்து போனார்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பாருடைய, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பாருடைய பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார், பயத்தோடு இருங்கள். டோன்ட் ஆக்ட் as a boss. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன். வீடுகள்ல கூட ஒரு கிறிஸ்தவ வீட்டில தொடர்ந்து ஒரு வருடம் பணியாற்றுவது என்பது கடினமான ஒன்று. அநேக மன்னிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு கொடூரமான எஜமான்களாக இருப்பதை பார்க்க ரொம்ப துக்கமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளை, உலகத்தில் எஜமான்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இன்றைக்கு நீதி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய், விசாரிக்கிறவராய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அறிந்த அநேகர் இன்றைக்கு அந்த எஜமான் என்ற இந்த நிலைக்கு தகுதியற்றவராய் இருப்பது துக்கமான ஒன்று. உங்களையும் என்னையும் அவர்தான் எஜமானாய் வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல அடிமைகளாய் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறார், ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறார். அநேகரை பார்க்கிறேன். ஸ்கூல்ல கூட பாருங்களேன், அந்த கிளாஸ் பையன் ஒரு லீடரான உடனே எல்லாரும் மிரட்டுறான். அது சின்ன அப்படி வருது அவனுக்கு. அன்பார்களே, அதாவது இந்த எஜமான் என்று சொல்வது ஒரு பட்டம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. அப்படியானால் எனக்கு இருக்கிற மக்களை நான் ஆளுகை செய்வது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் அக்கறை செலுத்த வேண்டும். அதுதான் எஜமான் என்ற வார்த்தையின் பொருள். இங்க நான் சொல்ல விரும்பும் வார்த்தை மாஸ்டர். அவருடைய முதல் விளக்கம் என்னவென்றால், அவர் இரக்கமுள்ள தகப்பன், மெர்சிஃபுல் காட். வசனம் படிக்கிறேன். 2 நாளாகமத்து புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீங்கள்
கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்துள்ளக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கு வேதமான் சொல்கிற வார்த்தை கவனித்து பாருங்கள். அவ்விடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரர் உங்கள் பிள்ளைகள் சிறைப்பிடித்தலுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். இத்தனை இரக்கமுள்ள தகப்பன். திரும்ப சொல்லுகிறேன், பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், தேவனோடு தூர போனவர்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனை குற்றப்படுத்தினவர்கள், தேவனுடைய ஊழியனை கல்லெறிந்தவர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பினால் return and repent. கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் சொல்லுகிற வார்த்தை இரக்கம் பெறுவீர்கள். வேதமான் சொல் பாருங்களேன், தவறு செய்தாலும் இளைய நம்முடைய லூக்கா 15 வாசிக்கிறோம். அவன் திரும்பி வந்த போது தகப்பன் ஒன்றுமே கேட்கவில்லை. மல்கியான் புஸ்தகத்தில் ஏறக்குறைய 23 தோல்விகளை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியருடைய 23 தோல்விகள். ஆனால் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆனாலும் இத்தனை 23 பாவங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் இடத்துல திரும்பும் போது நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வளருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், மிதிப்பீர்கள். எத்தனை அருமையான இரக்கமுள்ள தகப்பன். 23 பாவங்கள். தேவனுக்கு துரோகம் பண்ணினது, அன்பு கூறாமை, தேவனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், திருச்சபைக்கு துரோகம், எல்லாவற்றுக்குமே துரோகம், வார்த்தையிலே துரோகம், கொடுப்பதிலே துரோகம், இப்படி நிறைய துரோகங்களை 23 துரோகங்கள் மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் ஒரு மத்திரார் சொல்லுகிறார், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய ஆரம்பம். சொல்கிற வார்த்தை, நீங்கள் திரும்பி வந்தால் அந்த வாசல்கிறது இரக்கம் பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வரும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. எத்தனை அருமையான வார்த்தை. அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் வசனம் சொல்வது, அவருடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளை, மாஸ்டர், மெர்சிஃபுல் மாஸ்டர். இரண்டாவதாக இந்த இந்த விளக்கத்தை உங்களோட சொல்ற அட்வொகேட். அவர் யாருன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். இன்றைக்கு இருக்கிற வழக்கறிஞர்கள் அன்பாருடைய பரிந்து பேசுகிறவர்கள் தான். ஆனால் எதிர்பார்ப்பு அதிகம் அவர் இடத்துல. ஒரு சும்மா போயிட்டு வந்தீங்கனாலே 2000 ரூபாய் ஒரு ஆலோசனை கேட்டான். பாருங்கள், லட்சக்கணக்காய் வாங்குகிற வழக்கறிஞர் இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்துல. ஆனால் இவர் நமக்காக வழக்காடுகிறவர் அட்வொகேட், மாஸ்டர் அட்வொகேட். அவர் யார் என்றால் 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்வானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்துல, முக்கியமாக இந்தியாவில, ஒரு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் எதையும் செய்ய முடியாது. ஒரு ஸ்கூல்லயும், எந்த துறைக்கு போனாலும், ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல, ஒரு காவல்துறையில, ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல, எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் ஒன்று பணம், இன்னொன்று ரெக்கமெண்டேஷன். இல்லை என்றால் அந்த ஒரு ஆஸ்பத்திரி போனா கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும். இல்லை என்றால் அளவழிக்கப்படுகிற மக்கள் ஏராளம். அறிமுகம் தேவை, திரிந்த யாரோ ஒரு தேவை. யோசித்து பாருங்கள். அப்படியானால் இந்த பூமியில எல்லாருக்கும் அறிமுகம் இருப்பது இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிவது இல்லை. ஆனால் சொல்லுகிறது, அவர் உனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற மக்கள் இருக்கலாம், ஆனால் எதிர்பார்ப்போடு கூட எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற எல்லாருமே அவருடைய எதிர்பார்ப்பு அதிகம், அவங்களுடைய டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் இவர் தெரியுமா,
உங்களுக்காக. He knows my weakness. என்னோட பலவீனம் தெரியும், என்னுடைய பலம் தெரியும், என் குறைகள் தெரியும், என் குற்றங்கள் தெரியும். இருந்தாலும் அவர் எனக்காக பரிந்து பேசுகிற நல்ல ஒரு வழக்கறிஞரா இருக்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறார். நிகழ்காலத்துல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இஸ் a good advocate. உடைய காரியங்களை அவரிடத்துல சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள், உங்கள் போராட்டங்களை சொல்லுங்கள், உங்கள் இல்லாமைகளை சொல்லுங்கள், பெருமைகளை சொல்லுங்கள். அவர் உங்களுக்காக வழக்காடுகிற நல்ல வழக்கறிஞர். அட்வொகேட். மூன்றாவதாக எஸ், அது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் யார் என்று சொன்னால் சேவியர். முதல்ல சொன்ன இரக்கமுள்ளவர், வழக்காடுகிறவர், ரட்சகர். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விடுவிக்கிறவர். அந்த வார்த்தை படிக்க கேளுங்க. எகிப்து தேசத்தின் சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளம் சாட்சியமா இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கிறவர்கள் நிமித்தம். உலகத்துல நாம் ஒடுக்கப்படுவோமே, வார்த்தைகளால், கிரியைகளால், குடும்பங்களிலே மாமியாரால் மருமகள், மருமகளால் மாமியார், கணவனால் மனைவி, மனைவியால் கணவன், எல்லா குடும்பங்களும் இருக்கிறது. பெற்றோரை ஒடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறார். இன்றைக்கு எல்லாம் மாறி மாறி வருகிறது. குடும்ப உறவுகளிலே அது அடுத்துல கசக்கி பொழிந்து அதில் ரசிக்கிற மக்கள் ஏராளம். திருச்சபையில கூட அடுத்துள்ள கசக்கி, எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ திருச்சபையின் ஊழியர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். காரணம், அங்கேயும் ஒரு ஒடுக்கிறவர் இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தைகளை யோசித்து பெற வேண்டிய நீண்ட கால அனுபவம் உள்ளவர் அவர். அவருக்கு அவர் செல்வாக்கு உள்ளவர். பணபலம், ஆழ்பலம், உடல் பலம் எல்லாம் இருக்கிறது. எனவே அந்த ஊழியனை கசக்கி போகிறார். ஒடுக்குகிற அநேக எனக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட அநேக ஊழியர்களுக்கு தெரியும், ஒடுக்கிற மக்கள் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளைய, யாரையும் எந்த நிலையிலும் டோன்ட் ஸ்குவீஸ், ஒடுக்காதீங்க. வேதம் சொல்கிறது, ஒடுக்கிற நிமித்தம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகரையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். விசுவாசத்தால் ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில அவர் யார் தெரியுமா? இது சேவியர். அவர் இரட்சகரையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஐ டோன்ட் நோ யுவர் அஃப்ளிக்ஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, பிள்ளைகளால், பெற்றோர்களால், உறவுகளால், சொந்தங்களால், அன்பானவர்களே, என்னை சொல்லிக்கொண்டே போகலாம். சில குடும்பங்களிலே கணவனை இழந்த மனைவி இருக்கிறார்கள். அந்த உறவுகள் அவரை ஒடுக்கிறது. கணவனின் சொந்தங்கள் ஒடுக்குகிறது. அவர் கொடுக்க வேண்டிய உரிமைகள், கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்க மறுக்கிறது. ஒடுக்கப்படுகிற மக்கள் இன்னைக்கு ஏராளம். எனவேதான் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர் அவர். அதனால நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? there is a master. அவர் யார் என்று சொன்னால், அன்பானவர்களை, உங்களை விடுவிக்கிறவர். அந்த எஸ் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் இரட்சகரையும் ஒரு பலவானையும் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் நம்பினால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கையில அனுப்புவார். உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை அவன் பலவானா இருப்பான், அவனிலும் ஒரு பலவானை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அனுமதிப்பார், அனுப்புவார். நீங்க மாத்திரம் அவர் நோக்கி பாருங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் அது அடையாளமா இருக்குமா, சாட்சியா இருக்குமா? விசுவாசித்தல் ஆமென் சொல்லுங்க. God will prove it. அது அடையாளமா மாற்றுவார், உங்களையே சாட்சியாய் மாற்றுவார். இவர் இந்த எஜமான் யார் என்றால், உங்களை விடுவிக்கிற எஜமான், சேவியர். அடுத்த ஒரு வார்த்தை அன்பானுடைய டி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாஸ்டர் டி. அடுத்த வாசனம் டெண்டர். அவர் எப்படிப்பட்ட எஜமான் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேன், கொடூரமான எஜமான் அல்ல, இளங்களையே போல. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இஸ் வெரி டெண்டர். சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். யாக்கோபு 5:11. யோபின் வாழ்க்கையை செய்தார். மிகுந்த இரக்கமும் மிகுந்த உருக்கமும். இந்த ஓசியான் புஸ்தகத்துல
ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள், அந்நிய தேவனை பின்பற்றினார்கள், பாகாலுக்கு பலிபீடம் செலுத்தினார்கள், பாகாலை சேவித்தார்கள். ஓசியா புஸ்தகத்துல 1 அதிகாரம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார் 2:19, நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன், நீதியும் நியாயமும் இரக்கமும் கிருபைகளை உனக்கு தருவேன். தூர போனவர்கள், மறந்து போனவர்கள், மறுதளித்தவர்கள், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினவர்கள், அந்நிய தேவர்களை வணங்கினவர்கள், அந்நிய பெண்களை வாகம் பண்ணினவர்கள், சோரம் போன மக்கள், தேவன் சொல்லுகிறார் ஓசியா 2:19, நான் உனக்கு நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் உருக்கத்தையும் செய்வேன். இஸ் எ டெண்டர் காட், டெண்டர் மாஸ்டர். அதாவது அவரை போல உருக்கம், மிகுந்த உருக்கம், அடுத்து இரக்கம், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபின் வாழ்க்கையிலே செய்தார், எத்தனையோ தாவீதின் வாழ்க்கையில. எனவேதான் அந்த அதிகாரம் முடியும் போது, நாளாக முடியும் போது தாவீதை குறித்து எழுதுகிறார், அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய், மகிமை உள்ளவனாய், கனம் பொருந்தியவனாய், நீடித்த நாட்களாய் தீர்க்காயுசோடு நல்ல முடிவை தேவன் அவனுக்கு தந்தார். அப்படியானால் நம்ம சிந்தனைகள அந்த 51ஆம் சங்கீதத்தையே பேசுகிறோம், பச்சை மாலையே பேசுகிறோம். அப்படி தேவன் நினைத்திருப்பாரானால் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். இஸ் a divine ending, இஸ் ஒரு dignified ending, கனமான ஒரு முடிவு, மேன்மையான முடிவை தாவீது தேவன் தந்தார். பிகாஸ் God is so tender. நான் சொல்லுகிற அந்த வார்த்தை அன்பாருடைய so tender, இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், தாயை விட மேலானவர். இதான் பாடுகிறோம், தாயிட மேலானவர், தாயை விட அன்பு கூறுகிறவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும், ஒரு தாய் தனக்கு இல்லை என்றாலும் தன் பிள்ளைக்கு அவள் உணவளிக்கிறாள். பால், அதாவது அந்த குழந்தை அழுகும் போது அவளுக்கு தெரியுது. She knows the need of the baby. பாடுகள் தான், போராட்டங்கள் தான், அதிக வருத்தங்கள் தான். ஆனாலும் அந்த எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அந்த சின்ன பச்சளம் குழந்தை அந்த முறையில் சத்தம் கேட்ட உடனே அவள் கருவழிக்கிறாள், பால் ஊட்டுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, God is so tender. நான் சொல்லுகிறது எல்லாமே, அதாவது நீங்க இன்னொரு, அதாவது பாவம் செய்வதற்கான ஒரு தகுதியை எடுத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் திரும்பி வர வேண்டும். மாஸ்டர், முதலாவது குறிப்பு அவர் மெர்சிஃபுல் காட். இரண்டாவதாக அட்வொகேட். மூன்றாவது சொன்னேன் இது சேவியர். நாலாவது இஸ் எ டெண்டர் காட். அடுத்த ஒரு வார்த்தை வருவது இ, மாஸ்டர். இ என்ற வார்த்தையில எக்ஸால்டட், உயர்த்தப்பட்டவர். எஜமான் நினைக்கிற மாதிரி இல்லை, உயர்த்தப்பட்ட எஜமான், உன்னதங்களில் இருக்கிற எஜமான், வானோர் பூதத்தின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்குபடி செய்கிற எஜமான். அவர் சொல்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 5:31. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அவரை உயர்த்தினார். திரும்ப சொல்லுகிறேன், மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உங்களை உயர்த்தினார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உயர்த்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துகிறோமா? எக்ஸால்டட். உயர்த்துறீங்களா? உடைய திருமணத்திலே, உடைய வியாபாரங்களிலே, உடைய அலுவலங்களை உயர்த்துறீங்களா? காம்ப்ரமைஸ். அவரோடு கூட நிக்கிறோம், அவளோடு கூட தானே செய்யறோம். கேட்டா ஊரோடு ஒத்துவாழ், அந்த பழமொழி இதற்கு ஒத்து வராது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், விசுவாசோடு விசுவாசிக்கு பங்கேது, இருளுக்கு ஒளிக்கும் ஐக்கியமே இது. நான் ரயில்வே துறைகளை சில ஆண்டுகள் பணியாற்றினேன். அதுதான் ஒழித்து வந்தேன். அங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் நான் நானாகவே இருந்தேன். தேவன் சாட்சி. ஆரம்பத்துல இந்த கொத்துவாழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மளிகை கடையில அக்கௌண்டன்டாக பணியாற்றினேன், கணக்காளராக. அங்கேயும் இதே பிரச்சனை தான், அங்கேயும் இதே பிரச்சனை. வெள்ளிக்கிழமையான, ஆனால் நான் நானாகவே இருந்தேன்.
அவருக்கு அது பிடிக்காது, அந்த அந்த எஜமானுக்கு அது பிடிக்காது, அந்த தந்திர துறையில அதிகாரிகளுக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் நானாக இருந்தேன் என்பதை நான் மிகுந்த பெருமையோடு சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், அவரை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். டோன்ட் லெட் ஹிம் டவுன். எந்த சூழ்நிலையிலும் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். பாடுகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், பிரச்சனை ஏராளம், சிறுமைப்படுத்தப்பட்ட நேரங்கள் ஏராளம், விமர்சனங்கள் ஏராளம், ஏளனங்கள் ஏராளம். 13 ஆண்டுகள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். ஆனாலும் அவரை உயர்த்த உயர்த்த தேவனை உயர்த்துவார். உங்கள் வேலையில அவரை உயர்த்துங்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், உங்கள் அரசியல் அவரை உயர்த்துங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துறை, ஒரு திரைப்படத்துறை இருக்கலாம், அவரை உயர்த்துங்கள். நீங்க எந்த துறையில் இருந்தாலும் லிஃப்ட் ஜீசஸ் ஹையர் அண்ட் ஹையர். உங்களுடைய விளைவு என்னவென்றால், நிச்சயம் அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க அவரை உயர்த்துறீங்களே, டோன்ட் காம்ப்ரமைஸ். சண்டை போட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. இது நிலைப்பாடு. 1000 சொல்லுவார்கள், இது நிலைப்பாடு. திரும்ப சொல்கிறேன், இதனால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் கீழே போகாது, மேலதான் போகும். என்றால், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிற நான் கனம் பண்ணுவேன். அப்படியானால் தேவனை கனம் பண்ணும் போது நீங்களும் கனம் பண்ணப்படுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, எக்ஸால்ட் கிரைஸ்ட். படிக்கிறேன், அவரை பிதாவானவர் உயர்த்தினார். எனவேதான் இன்றைக்கு திரளா ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். நம்முடைய நான் இருக்கிற இந்த வட சென்னை பகுதியிலே நான் 70களிலே கர்த்தரை அறிந்தேன். அன்றைக்கு நான் ஆலயத்திற்கு போகும்போது அப்படிப்பட்ட அநேக மக்களை பார்க்க முடியல. இந்த வெள்ளை உடைகளையும் வேதத்தையும் கையில் எடுத்து பாரம்பரிய மக்கள் போவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதே வட சென்னையிலே அன்பான தேவ பிள்ளைகளே போகும்போது அலையலையாய் மக்கள் பல இடங்களுக்கு போகிறார்கள். வாகனங்களிலே போகிறார்கள், டூவீலர்ல போறாங்க, சில இடங்கள்ல இந்த மீன்பாடி வண்டின்னு சொல்றாங்களே, அதில் கூட ஜனங்கள் அலையலையா, மிகுந்த சந்தோஷம். அலையலையாய் எழும்ப வேண்டும், பரலோகத்தை இந்தியில் நிரப்ப வேண்டும். உலகம் இந்த நம்ம எதிர்க்க பலகாரம் சொல்லுவாங்க, காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அது ஆவிக்குரிய சபைகளில கொஞ்சம் நடப்பதில்லை. போதுவதற்கே தேவை. அவர் எப்படி கொடுக்க முடியும்? மக்களுக்கு புரியல. திரும்ப சொல்லி, ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம். இந்த வடச்சென்னை போது நான் பார்க்கும்போது சாலைகளிலே இந்த தங்க சாலை வள்ளா நகர சொல்லுங்க, அந்த பேருந்து நிலையங்களிலே மக்கள் நின்று அந்த வெண்ணுடை தரித்து அதிகாலையில ஆலயத்துக்கு போய் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஜபங்கள் வீணாய் போவதில்லை, நம்முடைய உழைப்பு வீணாய் போவதில்லை, நம்முடைய விருப்பங்கள் வீணாய் போவதில்லை, நம்முடைய கண்ணீர் வீணாய் போவதில்லை. அவர் யார் என்றால், உயர்த்தப்படுகிற ஒரு ஆண்டவர். இதனால ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. தேவனே, இந்தியாவில் இயேசு நாமம் உயர்த்தப்பட வேண்டும், நம்முடைய தமிழகத்தில் உயர்த்தப்பட வேண்டும், இந்தியாவின் தெருக்களை உயர்த்தப்பட வேண்டும், வட இந்தியாவில் உயர்த்தப்பட வேண்டும். இந்தியாவிலா இருக்கிற நமக்கு அந்த ஒரு பாரம், நான் இயேசு உயர்த்துவேன். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. ஆனால் அவரை உயர்த்த உயர்த்த உங்களை அவர் உயர்த்துவார். எக்ஸால்டட். அடுத்து முடிவான ஒரு வார்த்தை ஆர். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், ரெடீமர், மீட்கிறவர். சேவியர் வேற, ரெடீமர் வேற. ரெடீமர் என்ற வார்த்தையிலிருந்து மூழ்கி போன உன்னை மீட்டெடுக்கிறவர். எந்த இடத்துல மொழி இருக்கலாம், கடனில், கண்ணீரில், பிரச்சனையில், பாடுகளில், போராட்டங்களில், எப்போ மொழி இருக்கலாம். அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க, நம்மை மூழ்கடிப்பதற்கே சில பேர் இருக்கிறாங்க பூமியில. அப்படி சத்துருக்களுடைய ஏஜென்ட் அவங்க, நம்மளை மூழ்கடிப்பதற்கு, நம்முடைய ஜனத்தை மூழ்கடிக்க, நம்முடைய அர்ப்பணத்தை மூழ்கடிக்க, நம்முடைய தரிசனத்தை மூழ்கடிக்க, நம்முடைய வாழ்க்கையை மூழ்கடிக்க. There are some people appointed by the devil. அவர்களுக்கு மத்தியில் சொல்றாரு, I redeem you. வாசிக்க கேளுங்கள், ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய். திரும்படிக்கிறேன், நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் நீ அறிந்து கொள்ளுவாய்.
you will know that I am the Redeemer. உன்னை மீட்கிறவர். இந்த நாளிலே நீங்க எந்த வேலையில் இருக்க எனக்கு தெரியாது. எந்த வேலையில் இருந்தாலும் தேவனுடைய வாக்கு சொல்லுகிறது, I redeem you. உங்களை மீட்பேன், உங்களை விடுவிப்பேன், இரக்கம் பண்ணுவேன். ஒரு முறை சொல்லுகிறேன், மாஸ்டர் உடைய கருப்பொருள் merciful God, merciful. இரண்டாவது A, also advocate. S, savior. T, tender. E, exalted. R, redeemer. தமிழில் சொல்லுகிறேன், இரக்கம் உள்ளவர். இரண்டாவது பரிந்து பேசுகிறவர். மூன்றாவது ரட்சிக்க விடுவிக்கிறவர், ரட்சகர். கிருபை உள்ளவர், டெண்டர், மிகுந்த கிருபை, இரக்கம். எக்ஸால்டட், உயர்த்தப்பட்டவர். கடைசியாக ரெடீமர், உன் மீட்பர். இந்த வசனத்தை அழகாக சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாழ்ந்திருக்கும் போது சொல்வது மிக எளிது, எல்லாம் போனது. He lost his family, he lost the finance, he lost the fame, he lost the friendship. எல்லாம் போனது, புகழ் போனது, பெயர் போனது, ஃபேம் போயிடுச்சு, ஃபேமிலி போயிடுச்சு, ஃபைனான்ஸ் போயிடுச்சு, ஃபெமிலியாரிட்டி, புகழ் எல்லாமே போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டாங்க, ஃபேமிலி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு எஜமான் உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், merciful master, advocating master. மூன்றாவது சேவியர், உனக்காக ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். அடுத்த வார்த்தை கிருபையும் இரக்கம் உள்ள டெண்டர் மாஸ்டர், எக்ஸால்டட் மாஸ்டர், ரெடீமிங் மாஸ்டர். இந்த எஜமான் வாழ்க்கையில இன்றும் என்றும் ஒரு இதமானா இருக்க நீங்கள் வேலைக்காரராக இருங்கள். அநேக வீடுகளிலே நாம் எஜமானா இருக்கிறோம், அவர் வேலைக்காரராக இருக்கிறார். இல்லை, அவர் இதமானா இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவர் மையத்தில் இருக்கட்டும், நீங்கள் விளிம்பில் இருங்கள். நீங்கள் மையத்தில் வர வேண்டாம். நீங்கள் மையத்தில் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு அரசாளட்டும், ஆளுகை செய்யட்டும். இந்த எஜமான் வாழ்க்கையில நான் சொன்ன அத்தனை அம்சங்களையும் உடையவராயிருக்கிறார். நல்லதை பெற்றுக் கொள்ளுங்கள். வழக்கறிஞர், இரக்கம் உள்ளவர், கருவி உள்ளவர். அந்த எஜமானை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இது நல்ல எஜமான். எஜமானனே, பக்தன் பாடுவது போல ஆண்டவர், நீ நல்ல எஜமான் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களை வாழ வைக்கிறவர், உமக்காக ஓடி ஓடி உழைக்க, உமக்காக பணி செய்ய அர்ப்பணிக்கிறோம். நீ கேட்டது போல ஆண்டவரே, மெர்சிஃபுல் மாஸ்டர், ஆண்டவரே, அட்வொகேட்டிங் மாஸ்டர், சேவிங் மாஸ்டர், டெண்டர் மாஸ்டர், எக்ஸால்டட் மாஸ்டர், ரிடீமிங் மாஸ்டர். தேவனே, கிருபை எங்களுக்கு தாரும். உடைய அன்பின் கரங்களை தாழ்த்துகிறோம். நாமமே படட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.